Hello friends, welcome to INS Learning. இப்போ நம்ம பார்க்க போகிறது criticism of Constituent Assembly. நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது 4th பார்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். criticism of Constituent Assembly. கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து டைரக்ட்லி எலெக்டட் கிடையாது, இவங்கெல்லாம் இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ப்ராவின்ஷியல் அசம்பிளிஸ் இருக்கும். ஸோ அந்த அசம்பிளிஸ்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து ஓட் பண்ணி இவங்களை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ். அதனால் இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாவரின் பாடி கிடையாது. ஸோ ஏன் சாவரின் பாடி கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய ப்ரப்போசலில் தான் இந்த அசம்பிளியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்குது. ஸோ ஒரு செஷன் நடத்தும்போது பிரிட்டிஷோடைய பெர்மிஷன் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு சாவரின் பாடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் கன்சியூமிங், ரொம்பவே டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா 4 months கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து 2 years 11 months 18 days ஆயிருக்கு. அதனால் இது வந்து ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா நசருதீன் அகமது. இவர் யாருன்னா மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான். ஸோ நசருதீன் அகமது ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டாமினேட்டட் பை காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் மெம்பர்ஸ் தான் அதிகமாக இதில் இருக்காங்க. இந்தியா இஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாமினேட்டட் பை காங்கிரஸ். கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் அ ஒன் பார்ட்டி பாடி, இஸ் அன் எசென்ஷியலி ஒன் பார்ட்டி கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அசம்பிளி வாஸ் அ காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின். இதெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யார் யார் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன். ஸோ லாயர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்காங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பெருசாகிடுச்சு, பல்கினஸ் அதிகமாகிடுச்சு, காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜஸ் அதிகமாக இருக்குது. ஒரு லேமேனால் புரிஞ்சிக்க முடியாது இவங்க எழுதியிருக்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம், இவங்களுடைய இந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்து ஒரு நார்மல் பீப்புளால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாமினேட்டட் பை ஹிந்துஸ். ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் ஹிந்து டாமினேட்டட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா லார்ட் விஸ்கவுண்ட் சைமன். இவர் என்ன சொல்கிறாருன்னா அ பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரெப்ரசன்டட் ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், இதுதான் கிரிட்டிசிசம். ஸோ யார் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நசருதீன் அகமது ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரான்வில் ஆஸ்டின் ஒன் பார்ட்டி கண்ட்ரி இன் ஒன் பார்ட்டி பாடி இன் ஒன் பார்ட்டி கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து லார்ட் விஸ்கவுட் சைமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அ பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா இஸ் இன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், ஒரு சில ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், மற்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ எலிஃபண்ட் இதை வந்து சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. சீல், இதுதான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய சீல். பிஎன் ராவ் இவர் தான் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஹெச்ஆர் ஐயங்கார் செக்ரட்டரி. ஓகே, ஸோ இது பார்க்கலாம். கேலிகிராஃபர். ஸோ கேலிகிராஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா. இவர் தான் வந்து கேலிகிராஃபர், அதாவது எழுதியிருப்பார், அவர் கையாலே எழுதியிருப்பார். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் இன் அ ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல். என்ன ஸ்டைல் ஞாபகம் வச்சுக்கணும்? பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா. இவர் ஒரு கேலிகிராஃபர். இவர் தான் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை கையாலேயே எழுதியிருப்பார் இட்டாலிக் ஸ்டைலில். ஒரிஜினல் வேர்ஷனை பியூட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்த் லால் போஸ், பியோஹார் ராம் மனோகர் சின்ஹா.
இவங்க வந்து சாந்தி நிகேதன்லேருந்து வந்த 2 பர்சன்ஸ், நந்தலால் போஸ், பியோஹார் ராம் மனோகர் சின்ஹா. ஸோ இவர் வந்து இந்த சின்ஹா இருக்கார்ல, பியோஹார் ராம் மனோகர் சின்ஹா, இவர் வந்து ஒரிஜினல் ப்ரீஆம்பிளை வந்து கேலிகிராஃப் ஒரிஜினல் ப்ரீஆம்பிளை வந்து இவர் பியூட்டிஃபை பண்ணியிருப்பார். யார் கேலிகிராஃப் பண்ணியிருப்பாங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா, இவர் தான் கேலிகிராஃபர், இவர் தான் கேலிகிராஃபி பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து ஹிந்தி வெர்ஷனை யார் கேலிகிராஃபி பண்ணாங்க அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்யா, டெக்கரேட் பண்ணது நந்தலால் போஸ். ஸோ அவ்வளோதான், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் இட்டாலிக் ரைட்டிங்கில் எழுதியிருப்பார் யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா. டெக்கரேட் பண்ணது ப்ரீஆம்பிளை டெக்கரேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா. ஹிந்தி வெர்ஷன் வசந்த் கிருஷ்ணன் வைத்யா கேலிகிராஃபி பண்ணியிருப்பார். டெக்கரேட் பண்ணது நந்தலால் போஸ். ஓகே, இன் ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இதுதான் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. ஸோ ஹிந்தி லாங்குவேஜ் தான் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு ப்ரொவிஷனுமே இல்லை. ரிலேட்டராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1987 கொண்டு வந்த ஆக்ட் 58th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். This act inserted a new article 394A, okay, in the last part of a constitution, that is part 22. ஸோ 22ல் 394A அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1987 கொண்டு வராங்க. இந்த ஆர்டிக்கிள் படி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட்டுக்கான ஒரு சில பவர்ஸ் இருக்குங்க. பிரசிடெண்ட் ஷால் காஸ் டு பி பப்ளிஷ்ட் அண்டர் திஸ் அத்தாரிட்டி த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இன் ஹிந்தி லாங்குவேஜ். ஸோ ஹிந்தி லாங்குவேஜில் கான்ஸ்டியூஷனை டிரான்ஸ்லேட் பண்ணலாம், மாடிஃபிகேஷனை கொண்டு வரலாம் வித் ஸ்டைல் அண்ட் டெர்மினாலஜி அடாப்டட் இன் த அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட்ஸ் இன் த ஹிந்தி கேன் பி மேட் இன் இட். ஸோ சென்ட்ரல் ஆக்ட்ஸை ஹிந்தியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மேட் பிஃபோர் சச் பப்ளிகேஷன் ஷுட் பி இன்கார்பரேட்டட் இன் இட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹிந்தியில் இருக்கிற ஸோ இங்கிலீஷில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துருக்க பவர்ஸ். டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் எவ்ரி அமெண்ட்மெண்ட் பப்ளிஷ்டு shall be constituted to have same meaning as a original text in Hindi. English. ஸோ நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இங்கிலீஷில் என்ன மீனிங் இருக்கோ எக்ஸாக்ட் மீனிங்கில் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாச்சும் பிரச்சனை வருது, டிஃபிகல்ட்டி அரைஸ் ஆகுது அப்படின்னா பிரசிடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிந்தி டெக்ஸ்ட்டை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு ப்ரையாரிட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஹிந்தியில் நீங்கள் எதாவது பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டில் இருக்கிற சேம் மீனிங் தான் இருக்கணும். அதனால் நீங்கள் ஹிந்தி டெக்ஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் அட் எவ்ரி அமெண்ட்மெண்ட் பப்ளிஷ்ட் ஷால் பி டீம்ட் டு பி ஃபார் ஆல் பர்பஸஸ் இட்ஸ் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி. ஸோ எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரசிடெண்ட் கொடுத்துருக்க பவர்ஸ் அண்ட் ஆர்டிக்கிள் 394A இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். இந்த 3 ப்ரொவிஷன்ஸும் allocation of seats of Constituent Assembly in India. ஸோ எப்படி சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். 389 seats டோட்டல், 292 British provincesக்கு, ஸோ 11 British provinces, princely statesக்கு 93, chief commissioner provincesக்கு 4. 4 கமிஷனர் சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் தான் இருக்கும். அந்த 4த்துக்கும் 4 சீட் கொடுத்துருப்பாங்க.
எலெக்ஷன் நடந்திருக்கும்ல, ஸோ அதில் வின் பண்ண இது கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஹிந்துஸ்க்கு எவ்வளோ மெஜாரிட்டி, ஹிந்து தான் அதிகமாக இருக்காங்க 163, முஸ்லீம்ஸ் 80 இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் 31, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் வந்து 6 இருக்காங்க, பேக்வர்ட் ட்ரைப்ஸ் 6 இருக்காங்க, சிக்ஸ் 4, ஆங்கிலோ இண்டியன்ஸ் 3, பார்சிஸ் 3. ப்ராவின்சஸில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லா ப்ராவின்சஸுமே கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் செஷன்ஸ், எந்தெந்த செஷன் என்னென்னைக்கு நடந்தது அப்படின்னு இருக்குது. 11 செஷன் டோட்டலாக, 11 செஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசம்பிளி வந்து மறுபடியும் மீட் பண்ணியிருக்காங்க January 24, 1950. அப்போது மெம்பர்ஸ் appended the signature to the Constitution of India. ஓகே, டைம் டேக்கன் பை ஃப்ரேமர்ஸ் ஆஃப் அதர் கான்ஸ்டியூஷன்ஸ், இது நம்ம பார்க்கலாம். இது இம்பார்ட்டண்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USA ஃபர்ஸ்ட்டு 7 ஆர்டிக்கல் தான் இருக்குது. அதில் 4 months, less than 4 months தான் எடுத்திருக்காங்க. 1787 கொண்டு வந்திருக்காங்க கான்ஸ்டியூஷனை. கனடா 147 ஆர்டிகல்ஸ், 2 years 6 months எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா 128 ஆர்டிகல்ஸ், 9 years எடுத்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 153 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 1 year எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம November 26, 1949 அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா ஒரு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டைட்டில் 393, 394 கமென்ஸ்மெண்ட், 394A அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி லாங்குவேஜ், 395 ரிப்பீல்ஸ். 394A வந்து இப்போ நமக்கு 58th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா செலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, குவரிஸ் இருக்குது, இல்லை எனக்கு இந்த டாபிக் எடுங்க ஸ்பெசிஃபிக்காக, இல்லை இது வந்து புரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் 24 hours உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுப்போம்.